கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு 10:31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பயப்படாதீங்க. காரணம் சொல்றாரு, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அடைக்கலான் குருவிகளை விட ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் விசேஷித்தவர்களாம். காரணம், நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய சுவாசத்தை நமக்கு ஊதி நமக்கு ஜீவாத்மாவாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆத்மா இருக்கிறது, ஆனால் குருவிகளுக்கு ஆத்மா கிடையாது. ஆனால் அந்த குருவிகளை விட நாம் விசேஷித்தவர்கள் சொல்லி நம்ம உயர்த்தி பேசுகிறார். விஐபி நம்ம, அல்லையா? காரணம், நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சுவாசத்தை ஊதினபடினாலே அந்த மண்ணான அந்த சரீரம் ஜீவாத்மாவாக மாறினது. ஆகவேதான் பயப்படக்கூடாது சொல்கிறார். மேல் வசனம் சொல்கிறார், நம்முடைய தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு சொல்கிறார். ஒருவரும் இது வரைக்கும் தலையில் இருக்கிற மயிரை எண்ணி கணக்கு சொன்னது கிடையாது, எண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், நாம் பயப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் அடைக்கலான் குருவிகளை விட நம்ம விசேஷித்தவர்கள். அடைக்கலான் குருவி எதை குறித்தும் அது கவலைப்படுறது கிடையாது, அதையும் போஷிக்கிறார். அதை விட அவர் சாயலாக படைக்கப்பட்டு நம்மை அவர் போஷிப்பது லேசான காரியம். ஆகவே நாம் இதுவரைக்கும் ஒரு வேளை பயந்து வாழ்ந்தது போதும். இன்றைக்கி ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனை, பயப்படாதிருங்க, அநேக அடைக்கலான் குருவிகளை விட நீங்கள் விசேஷர்கள் சொல்லி நம்மை பூஸ்ட் பண்ணுறாரு, நம்ம உற்சாகப்படுத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். ஆக அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இனி பயப்படாமல், நான் ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறேன், நான் விசேஷித்தவள் என்று சொல்லி சாத்தானை மடங்கடித்து ஆண்டவரை உயர்த்தி நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல உற்சாகமான வார்த்தைக்காக நன்றி அப்பா. அநேக அடைக்கலான் குருவிகளை விட நாங்கள் விசேஷத்துள்ளாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதை நாங்கள் எண்ணி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நன்றி சொல்ல உம்முடைய அடிச்சூட்டில் நடக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.